நாளைக்கு தை அமாவாசை. விளக்கு தாம்பலத்துக்கெல்லாம் மஞ்சள் தடவி பொட்டு வச்சோம். நான் பூஜை பொருள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருப்பேன். வருஷத்தில் எத்தனையோ அமாவாசை வருங்க. ஆனால் 3 அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, இன்னொன்று மகாலய அமாவாசை. மாதம் அமாவாசை திதி கொடுக்க முடியாதவங்க இந்த 3 அமாவாசையிலையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. தஞ்சாவூர்லலாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூருக்கு பக்கத்தில் திருவையாறுன்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்வாங்க. அமாவாசை விரதம் இருக்கிற வீட்டிலே பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அமாவாசைனாலே ஒரு பவர்ஃபுல் டேன்னு தான் நான் சொல்லுவேன். சில பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகல, ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் சொல்லி ஜாதகத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. என்னையை கூட ஒருத்தவங்க கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனவுடனே பார்த்திங்கன்னா பித்ரு தோஷம் இருக்குது, நீங்கள் அமாவாசைலாம் வழிபாடு பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் ஜாதகக்காரர் கேட்டாங்க. அவங்க எங்கள் மாமனார் மாமியார்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அவங்களோட முன்னோர் செய்யாமல் இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அரச மரத்து விநாயகருக்கு விளக்கு போட சொன்னாங்க அமாவாசை அன்னைக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா திருவியாத்தில் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்டு வீட்டில் வடை பாயசத்தோட சாப்பாடு செஞ்சு காக்காவுக்கு சாப்பாடு வைப்பாங்க. காலையில் சாப்பிடாம இருந்து மதியம் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. எனக்கு எல்லா அமாவாசையுமே ஸ்பெஷல் தாங்க. எனக்கு எல்லா அமாவாசையும் ஒன்று தாங்க. தை அமாவாசைன்னு இல்லை, நான் எல்லா அமாவாசைக்குமே வடை பாயசம் செஞ்சு தான் சாமி கும்பிடுவோம். இந்த விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் ஆகுங்க நான் ரெடி பண்ணுறதுக்கு. ஃபைனலாக விளக்க ரெடி பண்ணிட்டோம். விளக்கெல்லாம் பொட்டு வச்சுட்டு ஒரு வாட்டி பார்ப்பேன், செல்ஃபில் அடுக்கிட்டு ஒரு வாட்டி பார்ப்பேன். அது மாதிரி பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்கும். அப்புறம் வேலுக்கெல்லாம் பொட்டு வச்சேன். பொட்டு வச்சுட்டு கையில் பிடிச்சி ஒரு வாட்டி பார்த்தேன். எல்லா பூஜை பொருளையும் தை அமாவாசைக்கு பொட்டு வச்சு ரெடி பண்ணியாச்சு.